2 கிலோமீட்டருக்கு கிடந்த செருப்புகள். தடுப்புகள், தடுப்பு கட்டைகள் உடைப்பு. விஜயின் வாகனமும் சேதம். விஜயை பார்த்தால் போதும் என்று குவிந்த ரசிகர் படை. நான் எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதீங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. கொடைக்கானலில் நடக்கக்கூடிய ஷூட்டிங்கிற்காக தான் செல்கிறேன். தனது தொண்டர்கள் விமான நிலையத்தில் குவிய வேண்டாம் கோரிக்கை விடுத்துவிட்டு தான் விமானத்தில் ஏறினார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக மதுரை விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்ததால் அப்பகுதியில் போலீசார் திணற வேண்டியிருந்தது. விஜய் கேரவன் வேனில் ஏறி வரும்போது போலீசாரின் தடுப்புகளையும் மீறி கொண்டு விஜயின் வாகனத்தை சுற்றி வளைத்து வாகனத்தின் மீதும் ஏறி இளைஞர்கள் அத்துமீறியதால் அப்பகுதியே கலவரமயமானது. அவர்களை போலீசார் கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். ஓரமாக வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகள், தடுப்புகள் உடைக்கப்பட்டன. தொடர்ந்து விஜயின் வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் திமிரி கொண்டு ஓடிய போது விஜயை பார்த்தால் போதும் என கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கு இடையே தங்களது காலணிகளை அங்கேயே அவிழ்த்துவிட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட அந்த சாலையே காலனி காட்சி அளித்தது.